வணக்கண்ணே. தம்பி வேலை வந்திருக்கிறேன். தோப்பில் இறக்கின 108 தேங்காயை உனக்காக கொண்டாந்துருக்கிறேன். சந்தோஷம் தானே? சரி கேளு. கிழக்காட்டுல 5008 சீரகச்சம்பாவும் அமோக விளைச்சல், மேற்காட்டுல கடலையும் பருத்தியும் பக்குவமா இருக்குது. மொத்தத்துல இந்த வருஷம் நமக்குத்தான் நல்ல மகசூல்ங்கிற பேர் வரணும். அதுக்கு நீ தான் என்ன ஆசீர்வதிக்கணும். வதிக்கணும் என்ன வதிக்கிற, வாங்கி தின்னுட்டு ஏச்சு விட்டேன்னா அப்புறம் அண்ணன் தம்பி உறவு கட்டு போயிரு. ஆமா. அண்ணே வேலனே வேலனே, ஊர் கோயிலுக்கு மிரண்டு போய் ஜனங்கள்லாம் கண்ணப்பண்ணு முட்டிட்டு தெரியுதுண்ணே. யார் அந்த கருப்பனா? ஆமாண்ணே, நீங்க வந்தா தானே காப்பாற்ற முடியும். சீக்கிரம் வாங்கண்ணே. பாரு கருப்பா நெல்லு. உனக்கு முட்டணும் அவ்வளவுதானே? வா முட்டு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு அட்டகாசம்? கோவில் சொத்தை வாங்கி தின்னுட்டு ஊர்ல இருக்கிற அப்பாவிங்களை முட்டிட்டு திரியிற ராஸ்கல். என்னாச்சு உனக்கு? நல்லா பாருங்கடா, வால்ல பட்டாசு கட்டி விட்டுருக்குது. அதான் பார்த்தேன், நீ நல்ல உள்ளாச்சே. ஏப்பா யாருப்பா அது மாட்டு வால்ல பட்டாசு கட்டி விட்ட வீரன்? நாங்க யாரும் இல்லங்க. அண்ணா இவன் தானே. அட வாங்கண்ணே. இவரு தானே அண்ணே? நீங்க தான் கட்டினீங்களா? ஆமாண்ணே, நான் தானே கட்டினேன். இதுல பெருமையா வேற சொல்றீங்களா? பதறாது, ஒண்ணு இல்ல, மயக்கம். தம்பி மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. அண்ணன் கற்பனே 4 உள்ளே கேப்பேன், ஆனா உங்களுக்கே தெரியாது. இது என் மனுஷன் செஞ்சிருந்தா செருப்பால் அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க. உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜமாயிங்க, போய் ஊர் மேய்ங்க போங்க. வேலா, என்னம்மா இப்படி சாப்பிடாமலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வேற வேலைன்னு வச்சுட்டு வேலை செய்யாதன்னு அப்படி வரேம்மா. அண்ணே அண்ணே, நம்ம வெள்ளைய ரொம்ப விளையாட்டு காட்டுறாண்ணே. நீங்க வந்தா தானே சரிப்படும். கொஞ்சம் உடனே வாங்கண்ணே. இப்ப வந்து சொல்லுங்க. செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு அம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டு போடா. வெள்ளை வெள்ளை சின்ன கழுதை சின்ன பயவுள்ள ஒள்ளு பண்டாரம். 3 பொண்ணுமே நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுதான். உங்க பையன் மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டோம். அப்படியே பிடிச்சி அமைக்கல. அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க வர்றேன். என்ன ஒண்ணு இல்ல, பொண்ணு விஷயமா அம்மாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அம்மாவையும் உங்களையும் சும்மா ஒரு விஷயமும் இல்லாம பாத்துட்டு போலான்னு வந்தேன். தருகிறேன். வரேன் தம்பி. வராதீங்க போங்க தம்பி. அடுத்த வாட்டி வந்தியே ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிட. என்னடா என் அம்மா இவங்கிட்டெல்லாம் காசு கொடுத்து கறியாக்கிட்டு இருக்க. பொண்ணு காட்டுறான்னு ஒரு பொண்ணை கூட காட்ட காண. இவன் பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? பொண்ணை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு வர்றேன். என்னது? ஆமாப்பா, உன் படிப்பு முடியட்டுமேனு நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனியும் மறைக்கிறதுல நியாயம் இல்ல. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், வா. யாராவது என் காட்டுல சாராயம் காய்ச்சிருது? என்ன தைரியம் இருந்தா என் காட்டுக்குள்ளே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? இங்க இருந்து போங்கடா எல்லாரும். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க?
சொன்ன அந்த 3 பேரு யாருமா அவங்க? அவங்க பழி வாங்காம விட மாட்டேன். என்னப்பா சொல்ற? உங்க அப்பாவா 3 பேர் கொண்டாங்களா? யார் சொன்னா? நீ இந்த போட்டோ பார்த்து அழும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு தெரியாது. எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், அதுவும் இதே கதையோட எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். சொல்லுமா, யார் அந்த 3 பேர்? நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ அடிக்கடி டென்ட் கொட்டாயில 2வது ஆட்டம் பார்க்க போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா கற்பனை வளர்த்துக்குவேன்னு. உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு விவசாயி மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல மேடை கலைஞர் கூட. என்னைக்கு நான் ஒரு முதல்ல மேடையில பார்த்தேனோ அன்னையில இருந்து நான் உயிருக்குயிரா நேசிக்க ஆரம்பிச்சேன். இந்த விஷயம் எங்க அன்னைக்கு தெரிஞ்சதும் பல சோதனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. நம்ம பரம்பரை நாட்டரச கோட்டை ஜமீன் பரம்பரை. இந்த வீட்டுக்கு ஒரு கூத்தாடி மருமான வரதை நான் ஏத்துக்க முடியாது. அவர் ஒன்னும் கூத்தாடி கிடையாது. அவருக்கும் தோட்டம் துறவெல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மாடுங்களை கட்டி வைக்க அவன் தோட்டத்துல இடம் இருக்காடி. நீ கண்ட கருவியை கட்டிக்குவ. நாளை கஷ்டம் வந்தா பணம் காசு கேட்டு இந்த வாசப்படியில தான் வந்து நிப்ப. இந்த பாருடி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும். இல்ல அந்த கூத்தாடியை தான் கட்டிப்பேன்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. அண்ணி, உங்க பணம் காசு ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது. அவர் மனசுதான் எனக்கு பெருசு. நான் வரேன். தங்கச்சி, நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததும் உங்க அப்பாவுக்கும் எனக்கு ஊர் கோயில்ல கல்யாணம் நடந்தது. அரசகுமாரி போல வாழ வேண்டிய பொண்ணு தன்னை நம்பி வந்துட்டாளேன்னு என்ன ரொம்ப பிரியமா கவனிச்சுக்கிட்டாரு. அப்பதான் நீ பிறந்த. உன் மேல உயிரையே வச்சிருந்தாரு. ஒரு நாள் உங்க அப்பா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். உடனே நான் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். டாக்டர் அவர் மூளையில கட்டி இருக்குன்னு சொன்னாரு. 4 நாள் ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எந்த வாசப்படியை நான் தாண்டி வந்தேனோ அதே அண்ணன் வீட்டு வாசப்படிக்கு நான் திரும்பவும் போனேன். வாமா, எப்பமா வந்த? என்ன விஷயம்? அந்த ஓடுகாலு கழுதிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? போங்க உள்ள. அண்ணா, அண்ணா, அவரு ஆஸ்பத்திரியில உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா 1 லட்சம் ரூபாய் செலவாகணும் டாக்டர் சொல்றாரு. திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கண்ணா போவேன்? அண்ணி, நான் பிச்சை கேட்டோம், சொத்துல பங்கு கேட்டோம் இங்க வரல. நான் கேக்குறதெல்லாம் தாலி பிச்சை. ஏன் மனசுதான் முக்கியம் எங்கெல்லாம் மதிக்காம கோயில்ல போய் தாலி கட்டிட்டியே? அந்த சாமி கிட்ட போய் கேளுடி. அண்ணே, இப்ப அவர் எந்த ஆஸ்பத்திரியில இருக்காரு? தள்ளி காசு கூட வேண்டான்னு நம்மளையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போனவ இவ. இவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்க, அது என் பணத்தை தாண்டி போய் தான் செய்ய முடியும். நடங்க உள்ள. இன்னும் ஏண்டி நிக்கிற? ஓடி வெளியே. இப்ப நான் போறேன். ஆனா என் தாலிக்கு ஏதாவது பங்கம் வந்தது, அந்த பாவங்களை சும்மா விடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி உங்க அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்ண. பலன் இல்ல. உங்க அப்பா நம்மள எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நடந்த கார் விபத்துல அண்ணன் அண்ணியும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஜம்மி வீடு ஏமா இப்படி பாழஞ்சு கிடக்குதுன்னு நீ அடிக்கடி கேப்பியே, ஞாபகம் இருக்கா? அந்த வீடுதான்ப்பா எங்க அண்ணனும் நானும் பிறந்து வளர்ந்த வீடு. இருந்து கிடக்குற அந்த வீட்டுல உன் கையாலதாம்மா விளக்கேத்தி வைக்க முடியும்னு எங்க அண்ணன் கனவுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரியே இருக்கும். என் ஆசையும் அதுதான். ஆனா அது நிறைவேற்றி வைக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு. நீ என்னமா சொல்ற? எங்க அண்ணனோட ஒரே பொண்ண அவங்க தாய் மாமா மெட்ராஸ் தூக்கிட்டு போயிட்டான். நீ மெட்ராஸ் போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இவ்வளவு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சியா வச்சிட்டியாமா? பிஎஸ்சி அக்ரி முடிச்ச கையோட சொல்லியிருந்தானா இங்க உழுதுகிட்டு தெரியாம மெட்ராஸுக்கு அந்த பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சு மனசுல இடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து ஏத்திருப்பேனே குடும்ப விளக்க.
அதுலதான்ப்பா ஒரு சிக்கல் இருக்கு. என்னம்மா சிக்கல்? ஏதோ நான் விட்ட சாபம்தான் அந்த விபத்துக்கு காரணம்னு நினைச்சு பார்வதியோட பையனுக்கு மட்டும் தான் பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு என் கண்ணு சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்களா. அதனால நீ பார்வதியோட பையங்கிற உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லாத. பொய் சொல்றியா? ஒரு நல்ல காரியத்துக்காக 1000 பொய்ய சொல்லலாம்ப்பா. சின்ன வயசுல இருந்து பொய் சொல்லாதேன்னு அடிச்சு உதச்சு வளர்த்துட்டு அக்ரி முடிச்சா 1000 பொய் சொல்லுன்னா எங்க போவேன்? 1000 பொய்ய தேடி. ஆமா, பொண்ணு அத்தனை பொய்ய தாங்குமா? பொண்ணு எப்படி? பொண்ணு இரு வர. யாருங்க வீட்டுல? பார்வதிம்மா. நீ எங்க வந்த? ஒண்ணு இல்ல தம்பி, குனியமுத்தூர்ல இன்னொரு 3 பொண்ணு இருக்கு. குனியமுத்தூரா? நிமிர முடியாம செஞ்சிருவேன். மரியாதையா வெளியே போயா. நாயை தாண்டி எப்படி வந்த நீ? நாய் எங்கயாவது வெளியே ஒதுங்கி இருக்கும் தம்பி. கரெக்ட். எனக்கு ஜோடி சேர்ந்துருச்சு, நீ அதுக்கு ஜோடி சேரு போ. மணி தம்பி, மணி தம்பி. வேலா, இந்தப்பா போட்டோ. என்னம்மா இது சட்டியோட நிக்குது? நெஞ்சில் ஒரு மச்சம் கூட இருக்கு. 3 வயசு குழந்தையில எடுத்த போட்டோ. அந்த மச்சத்தை இப்ப கண்டுபிடிக்க சொல்றியா? பின்னாடி அட்ரஸ் கூட எழுதல, எப்படிமா கண்டுபிடிக்கிறது இத? அங்கதான் உன் திறமையை காட்டணும். என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா?